சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பகுதியோடு இன்றைக்கு என்ன விடயத்தை பற்றி கதைக்க இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால், இன்றைக்கு உண்மையிலேயே இந்த 21 மாவட்டங்கள் அதிகரித்த வெப்ப எச்சரிக்கை மட்டத்திலே இருக்கின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. உண்மையிலே இந்த அதிகரித்த வெப்பநிலை மாற்றத்தினாலே பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே யாழ் போதனா மருத்துவத்துறையினுடைய விசேட கண் மருத்துவரும் ஒரு முக்கிய செய்தியினை பொதுமக்களுக்காக விடுத்திருக்கிறார். அதாவது இந்த அதிகரித்த வெப்ப அலை, அதாவது புற ஊதா கதிர்களினுடைய தாக்கத்தினால் கண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் கட்டாயமாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே காலை 8 மணி முதல் மாலை 4 மணி முதல் தேவையற்ற விடயங்களுக்காக வெளியில் செல்வதை பொதுமக்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே உண்மையிலே இந்த அதிகரித்த வெப்பநிலை என்பது தேவையற்ற உடல் உபாதைகளையும் தேவையற்ற சோர்வையினையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த அண்மைய கால பகுதிகளிலே இந்த அதிகரித்த வெப்பநிலை என்பது அனைத்து மாவட்டங்களிலுமே கூடுதலாக உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே பல்வேறு மருத்துவ நபர்கள் பல்வேறு எச்சரிக்கை விடயங்களை அறிவித்திருந்தார்கள். உண்மையிலேயே அதிகமாக நீரினை அருந்திக் கொள்ளுங்கள், இயற்கையான பானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், தேவையற்ற வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதிக வெப்பநிலைக்கு கீழே வேலை செய்து கொள்ளக்கூடிய அன்றாட தினக்கூலி வேலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் முடிந்தவரை நிழலான பிரதேசங்களில் தங்களை இளைப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த கண் நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்குரிய காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி உய்த்துணரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த புற ஊதா கதிர்களினுடைய தாக்கம் எங்களினுடைய கண்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று விசேட கண் மருத்துவர் மலரவன் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே உண்மையிலே இந்த கண்களை அதிக எரிச்சலுக்கு உட்படுகிறது என்று சொல்லி அதிகமாக கசக்குவது அல்லது தேய்ப்பது இவ்வாறான நடவடிக்கைகளை பொதுமக்கள் தேவையற்ற முறையில் செய்ய வேண்டாம் என அவர் ஆலோசனை கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அதிக அளவிலான நீர்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுமாறும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் உடலிலே நீர்ச்சத்து குறைவடையும் போது எங்களினுடைய கண்களிலும் பாதிப்பு ஏற்படும் என்பதனால் முடிந்தவரை அதிக அளவிலான நீர்ச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளுமாறும் தேவையற்ற குளிர்பானங்களை தவிர்த்து கொண்டு இயற்கையான பானங்களாக இருக்கக்கூடிய இளநீராக இருக்கலாம் அல்லது மோராக இருக்கலாம், இவ்வாறு நாங்கள் இயற்கையாக தயாரிக்கக்கூடிய பழங்களிலிருந்து வரக்கூடிய பழச்சாறுகளாக இருக்கலாம், இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறு அறிந்து கொண்டும் ஏனைய இந்த குளிரூட்டப்பட்ட பானங்களை மென்பானங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த கண்களில் அதிக அளவிலான எரிச்சல் அல்லது தொடர்ச்சியாக கண்களில் இருந்து நீர் வடிதல் இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் கட்டாயமாக மருத்துவ அதிகாரிகளை அணுகி அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட பின்னர் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அடுத்து நீங்கள் வெளியில் சென்று வரும்போது அடிக்கடி உங்களினுடைய கைகளினை தரமான சோப்பினை பயன்படுத்தி கழுவி கொள்ளவும் எனவும் தேவையற்ற இந்த கண்களிலே உங்கள் கைகளிலே போடுவது போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முடிந்தவரை வெளியில் செல்லும் போது தொப்பிகளை அணிந்து கொள்ளுங்கள், வெளிர் நிறத்திலான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் அல்லது சூரிய வெளிச்சத்துக்கு பொருந்தக்கூடிய அகல கண்ணாடிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே முடிந்தவரை இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், விழிப்புடன் செயற்பட வேண்டும். இந்த சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், குறிப்பாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள், நீண்ட நாட்களாக நாட்பட்ட நோய்களை கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் மீதெல்லாம் கவனத்துடன் இருந்து கொள்ளுமாறு இந்த வைத்திய மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கேட்டிருக்கிறது. எனவே முடிந்தவரை பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த வெப்பநிலையான கால நிலையை நாங்கள் எங்களினுடைய செயற்பாடுகளினால் மட்டும்தான் எங்களினுடைய நடவடிக்கைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை அதிக நீர்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிக அளவிலான எண்ணெயான அல்லது காரமான உணவுகளை இந்த நாட்களிலே தவிர்த்து கொள்ளவும், அத்தோடு அதிக புரதச்சத்து மிக்க உணவுகளையும் தவிர்த்து கொள்ளும். குறிப்பாக இந்த இறைச்சி வகைகளாக இருக்கலாம் அல்லது கடல் உணவுகளை. என்னென்னு சொன்னால் இவ்வாறான உணவுகளை சமைக்க செய்வதற்கு உடலும் இன்னும் அதிக அளவிலான வெப்பநிலையை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே இந்த இவ்வாறான காலப்பகுதிகளில் இறைச்சி போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். எனவே பொதுமக்கள் அனைவரும், நேய சொந்தங்கள் அனைவரும் வீட்டிலே அதிக அளவிலான தண்ணீர் அருந்துவதை கட்டாயமாக உறுதி செய்து கொள்ளுங்கள். முடிந்தவரை நீர்ச்சத்து மிக்க பானங்களாக இருக்கலாம், நீர்ச்சத்து மிக்க பழங்களாக இருக்கலாம், நீர்ச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும். எனவே வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அல்லது வெயில் நேரங்களிலே பணிகளுக்காக செல்லக்கூடியவர்கள் உங்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொண்டு வெளியில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம், இல்லையா? நிச்சயமாக. அப்போ இந்த வெயில் காலம் என்பது அனைவருமே வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள், நிழல் பிரதேசங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள்
2.5 3.5 லிட்டர் நீரை ஒரு நாளைக்கு கட்டாயம் குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறுகிறார்கள். அதிலுமே வந்து இந்த வெளியிடங்களில் வெயில் இடங்களிலே வேலை செய்பவர்கள், விளையாட்டு வீரர்களாக இருந்தால் அல்லது நேரடியாக வெயில் படக்கூடிய இடங்களில் நிற்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு 4.5 லிட்டர் நீரை குறைந்தளவு நாங்கள் அருந்திக் கொள்ள வேண்டும் என்று கூறப்படுது. இது எங்களுடைய உடலிலே நீரிழப்பு ஏற்படுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த நீரிழப்பு வந்தால் நீரிழப்பினால் தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்கள் வரும். இந்த வெப்பத்தினால் பல்வேறு விடயங்கள் ஏற்படுவது, குறிப்பாக ஆரம்பமாகவே வந்து இந்த நீரிழப்பு தான் ஏற்படும். நீரிழப்பு ஏற்பட்டால் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு இந்த வெப்பத்தினால் தசைப்பிடிப்புகள் ஏற்படும். வெப்ப தசைப்பிடிப்பு என்று கூறுவார்கள், அது உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வெப்ப களைப்பு என்று கூறுவார்கள். எங்களுக்கு குருதிய முக்கம் அதிகரிக்கலாம், அதே போல அதிகமாக வியர்த்து இதெல்லாம் வந்து உடலிலிருந்து நீர் வெளியேறிக் கொண்டிருக்கும். எனவே வெப்ப களைப்பு ஏற்படும். அதே போல இந்த வெப்ப காய்ச்சல் அல்லது வெப்ப அதிர்ச்சி என்று கூறுவார்கள். இது வெப்பநிலை மிக உயரும் போது வெப்பத்தினுடைய உச்ச பாதிப்பாக இருக்கிறது. இதனால் உடல் அவயங்கள் செயலிழந்து போய் மரணம் சம்பவிக்கக்கூடிய விடயங்கள் கூட இருக்கிறது. எனவே இப்படியான அறிகுறிகள் வரும்போது அல்லது தலையிடி அல்லது தலை சுற்று, வாந்தி, மயக்கம் போன்று வரும்போது உடனடியாக நிழலான பிரதேசத்துக்கு அந்த நபரை அழைத்து சென்று அவருக்கு உடனடியாக ஆடைகளை தளர்த்தி காற்றோட்டமிக்க இடமாக மாற்றி வைத்தியசாலை கொண்டு செல்ல வேண்டும், அல்லது ஆம்புலன்ஸ் வண்டியை கோல் பண்ணி இவர் உடனடியாக வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நேரங்களிலேயும் மயக்கமடைந்து விழக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் இந்த நீரினை வாயினால் கொடுக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். என்றால் அது அவர்கள் தங்களுடைய சுய நினைவில்லாமல் இருப்பார்கள். அப்போது நுரையீரலுக்குள்ளே சென்று அது வந்து மரணத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நேரங்களில் பாராசிட்டமால் அல்லது பனடோல் கொடுக்கிறது, நீர் கொடுக்கிற விடயங்களை தவிர்த்தும் காற்றோட்டமான பிரதேசத்திலே காற்று கிடைக்கக்கூடிய வழியிலே வந்து நிழலான பிரதேசத்திலே வைத்து அவருடைய ஆடைகளை தளர்த்தி அவரை கொஞ்சம் வெப்பத்தை தணிக்கக்கூடிய முறையிலே வைத்து வைத்திய பரிசோதனைக்கு அழைத்து செல்லுமாறு கூறப்படுகிறது. இந்த விடயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அண்மைய நாட்களில் எல்லோரும் இந்த வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வெப்பநிலை பிரச்சனை இல்லை. அண்மைய நாட்களிலே இந்த எங்களுடைய வீட்டு கிணற்றடிகள் அல்லது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாத்திரங்கள் இவற்றையெல்லாம் தட்டி பறவைகள் தட்டும் சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருந்தது. சென்று பார்க்கும்போது அவை நீருக்காக அலைமோதி கொண்டிருக்கின்றன. பறவைகளாக இருக்கக்கூடிய காகங்கள், குருவிகள், புறாக்கள் எல்லாமே வந்து இந்த நீருக்காக அலைமோதி கொண்டிருக்கின்றன. எங்கெல்லாம் நீர் பாத்திரங்கள் இருக்குதோ அவற்றையெல்லாம் தட்டி நீர் குடிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுதான் இன்றைக்கு சமூகத்திலே தேவையாக இருக்கிறது. குறிப்பாக மனிதர்களைப் போலதான் எல்லா விலங்குகளுக்கும் இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு மனிதனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போல எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமியிலே வாழக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் ஏனைய உயிரினங்களை பற்றி சிந்திப்பதிலே அவற்றுடைய வாழ்விடங்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய மன்னர்கள் குறிப்பாக பார்த்தால் ஒரு புறாவிற்காக சிபி வந்து தன்னுடைய தொடையை வெட்டி கொடுத்தார். ஒரு கன்றுக்குட்டிக்காக மனுநீதி கண்ட சோழன் என்றான். அதே போல ஒரு முல்லை கொடிக்காக பாரி மன்னன் என்றான். என்றும் எங்களுடைய மூத்தவர்கள் எல்லாம் இந்த உயிர்களுக்கான அறத்தை செய்தார். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய முப்பாட்டன்கள் ஆலயங்களிலே கேணிகளை உருவாக்கினார்கள், கிராமங்களிலே குளங்களை வெட்டினார்கள், நீர்ச்சுனைகளை உருவாக்கி இந்த வெயில் காலங்களிலே ஆடு மாடுகள் எல்லாம் நீரருந்து விட்டு செல்வதற்கான வழிகளை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாட்டன்கள் வீடுகளுக்கு முன்னாலே சின்ன சின்ன தொட்டிகளை கட்டினார்கள், பொதுக்கிணறுகளுக்கு பக்கத்திலே தொட்டிகளை கட்டினார்கள், சின்ன சின்ன வாய்க்கால்கள், சின்ன சின்ன நீர் சுனைகளை வெட்டி இந்த வெயில் காலங்களிலே மனிதர்களோடு இந்த கால்நடைகளும் விலங்குகளும் பறவைகளும் நீர் அருந்துவதற்கு வழி சமைத்தார்கள். அவர்களுடைய பேரன் பேத்திகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் அவர்கள் அமைத்த குளங்கள், குட்டைகள், நீர்ச்சுனைகள் எல்லாவற்றையுமே வந்து மண்ணை போட்டு மூடி நாகரீக மாற்றம் என்ற பெயரிலே கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். கிராமங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர்ச்சுனைகள், சின்ன சின்ன நீர் தொட்டிகள், சின்ன சின்ன நீர்க்கணிகள் எல்லாம் கவனிப்பாரற்று பட்டை காடுகளாக மாறி உள்ளே சென்று நீர் அருந்த முடியாமல் இருக்கிறது. சின்ன சின்ன குளங்களுக்குள் அல்லது சின்ன சின்ன நீர் தொட்டிகளுக்குள் வந்து குப்பைகளை கொட்டி நீர் தொட்டிகளை குப்பை தொட்டிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உயிர்மை நேயம் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்றால் மனிதன் நாங்கள் இல்லாமல் போய்விடுவோம். உயிர்கள் இல்லாமல் போனால் இந்த உயிர் பல்வகமையிலே மனிதர்களும் நாங்கள் இல்லாமல் போய்விடுவோம். எனவே இந்த காலத்திலே எங்களுக்கு தண்ணி சீமான் கூறியது போலதான் எங்களுக்கு தண்ணி விடாய்க்கிறது என்றால் தண்ணி இல்லாவிட்டால் நாங்கள் காசு கொடுத்து கடையிலே போத்தொழில் அடைக்கப்பட்ட தண்ணீரையாவது வாங்கி அருந்துவோம். ஆனால் இந்த வாய் பேச முடியாத பறவைகளும் விலங்குகளும் என்ன செய்யும் என்ற கேள்வி இருக்கிறது. எனவே முடிந்தளவு சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கங்கள், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய வெற்று பாத்திரங்களிலே நீர் நிரப்பி வையுங்கள், உங்கள் வீடுகளை சுற்றி வரக்கூடிய இடங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் சேமித்து வையுங்கள். அதே போல இந்த வீடுகளுக்கு முன்னாலே இன்னும் அந்த பழைய வீடுகளிலே சின்ன சின்ன தொட்டிகள் வீட்டு மதிலோடு கட்டியிருப்பார்கள். அந்த தொட்டிகளிலே நீர் நிரப்பி வையுங்கள். உங்களுடைய பொது கிணறுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டிகளிலே நீர் நிரப்பி வையுங்கள். உங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த நீர்ச்சுனைகளை இளைஞர் குழுக்களாக இணைந்து அவற்றை சுத்தப்படுத்தி நீராகாரத்தை ஏற்படுத்துங்கள் என்பதைத்தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அவைதான் இந்த உயிர்கள் பேசும் திராணியற்ற உயிர்களும் தாங்களாக வந்து நீர் அருந்துவதற்கான வழிமுறைகளாக இருக்கும். அவை தங்களுக்கு தாகம் எடுக்கிறது என்பதை கூட கூற முடியாமல் உங்கள் வீதிகளிலே அலைமோதி கொண்டும். எனவே இந்த பழக்க வழக்கத்தை பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துங்கள். வீடுகளிலே வந்து சின்ன சின்ன பாத்திரங்களிலே நீர் நிரப்பி வையுங்கள். அந்த பறவைகள் வந்து குடித்து விட்டு செல்லட்டும் என்பதை கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. எனவே மனிதர்களைப் போலதான் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த வெப்பத்தினால் பாதிப்பு இருக்குது. எங்களை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோம் அதே போல ஏன உயிரினங்களும் இந்த உலகிலே வாழ்வதற்கான அறத்தை செய்வோம் என்பதை கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நானும் உங்களின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன்.
வணக்கம்.